Hi everyone, welcome to Impact IAS Academy. நம்ம ப்ரிலிம்ஸ் 2024க்கான வேரியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் ப்ரீவியஸாக எக்கனாமி பாலிட்டி இதெல்லாம் பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸோட லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வியூ த ப்ரீவியஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாலிட்டி as well as எக்கனாமி. நம்ம இப்போ let us move on to science and technology. Before going to the topics of the day, just I would like to give you a few tips related to prelims. See, when it comes to prelims, almost 2 weeks இருக்கு. So those who are into full swing preparation will be running the last lap of your revision on various aspect which you have completed in the syllabus பொறுத்த வரைக்கும். So let me just focus on few preparatory aspect to face this examination. So நான் எப்பயுமே when it comes to counseling students வரும்போது இல்லை when they are demoralized சொல்ற ஒரு விஷயம் தான். See, it's a psychological game first of all. See, in the preparation related to syllabus, whatever the syllabus you are covered, whatever the revision you made till now, இது எல்லாமே ஒரு பார்ட் அப்படின்னா how much you are going to be present at your exam hall. இதுதான் இன்னொரு முக்கியமான பார்ட். பிகாஸ் எக்ஸாம் டேல when you see the question paper, don't have any prejudice. இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கும், இந்த கொஸ்டின் டஃபா இருக்கும், இந்த மாதிரி எந்த ப்ரிஜுடைஸும் வைக்காதீங்க. பிகாஸ் இஃப் யூ ஹாவ் த ப்ரிஜுடைஸ் அண்ட் அப்ரோச் இட், அதுக்கு வேற ஏதாவது ஒரு டைப்ல கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா the moment you see the question will get collapsed. ஸோ அப்போ என்ன அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காம ஒரு ஓப்பன் மைண்டடா if you go to the exam hall, certainly யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இன்னொரு பேர் நார்மலாக சொல்லுவாங்க அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த ப்ரெடிக்ஷனோ ப்ரிஜுடைஸோ இல்லாமல் போகும்போது கூல் காமன் கம்போஸ்டா வில் பி ஏபிள் டு அப்ரோச். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் வித் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். போன கொஸ்டினுடைய ஹேங் ஓவர் அடுத்த கொஸ்டினுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வெதர் இட் இஸ் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் இட் ஈஸிலி, ரொம்ப ஜூப்ளியன்ட் ஆகி எக்ஸைட் ஆகி அடுத்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதோ, இல்லை மொதல் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்த கொஸ்டினில் அதே ஒரு டென்ஸ்டு மைண்ட் செட்டோட மூவ் பண்ணுறதோ கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. when it comes to CSAT அப்படின்னு வரும்போதும் இதே விஷயத்தை தான் நான் சொல்றேன். டோன்ட் ஹெல்ட் அப் இன் அ சிங்கிள் கொஸ்டின். ஸோ குவான்ஸ் ரீசனிங் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நீங்க போகும்போது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் ஐயோ இதை நம்ம சால்வ் பண்ண முடியுதேன்னு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ட்ராப்பிங் எல்ஸ்வேர். ஸோ அப்போ இந்த அப்ரோச் அண்ட் த மைண்ட் செட் matters a lot. So I wish you all the very best to all the aspirants who are going to write prelims 2024. Cool, calm and composed approach பண்ணுங்க. Certainly everyone can reach the next level. All the very best. So let us move on to the topic of the day. Next issue is about somatic mosaicism across human tissues. SMAHT network அப்படின்னு சொல்லி இந்த somatic mosaicism அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, say for example when it comes to a cell, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சொல்றோம் நம்ம ஒன்று ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்று somatic cells அப்படின்னு சொல்றோம். ஸோ the body cells are called as somatic cells and the cells that are meant for male or female gametes ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் germ cells அப்படின்னு சொல்றோம். ஸோ if at all mutation is happening in somatic cells, ஒரு somatic cellsல mutation நடக்குது அப்படின்னா certainly that is not going to get inherited to the next generation. இந்த மாதிரி somatic cellல நடக்கிற மியூட்டேஷன்ஸை ஸ்டடி பண்றதுக்காகவும், தட் இஸ் somatic mosaicism அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. why it is called as mosaic? இந்த mosaic அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் வேரியஸ் கலர்ஸ்ல ஃப்ளோரிங்ல யூஸ் பண்ற அந்த மொசைக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு சொமேட்டிக் செல்ல ஏற்படுகின்ற வேரியஸ் சேஞ்சஸ் ஆர் மியூட்டேஷன்ஸை ஸ்டடி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சொமேட்டிக் மொசைசிசம் அக்ராஸ் ஹியூமன் டிஷ்யூஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது. இது ரீசென்ட்லி US நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் லான்ச்ட் a program focused on understanding the breadth of somatic mosaicism. இந்த somatic mosaicism அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக யூஎஸ்ல ரீசெண்டா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றாங்க. அந்த நெட்வொர்க் தான் SMAHT. ஸோ டிஸ்கவரிங் somatic variants, developing tools and resources with which study them and improving ability to analyze, interpret and organize them in different biological and clinical கண்டெக்ஸ்ட். இந்த பயாலஜிக்கல் அண்ட் கிளினிக்கல் கண்டெக்ஸ்ட்ல இதை ஸ்டடி பண்ணி இதனுடைய எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, இது ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் எ பர்சன் ஹூ இஸ் இன்ஃப்ளெக்டட் பை தீஸ்
ஆஃப் மியூட்டேஷன்ஸ், அதான் பாடி செல் அப்படிங்கிறது தான் சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆர் சேஞ்ச் டு எ பர்சன்ஸ் டிஎன்ஏ தட் அக்கர் ஆஃப்டர் கன்சம்ஷன் ஆஃப் எனி செல் தட் இஸ்ன்ட் ஜெர்ம் செல். அது ஜெர்ம் செல்லா இல்லாத மீதி எந்த செல்லுல நடந்தாலும் அதுக்கு பேர் தான் சொமேட்டிக் மியூட்டேஷன். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எக்கோ இல்ல ஸ்பெர்ம் செல்லுலயோ இது நடக்காது. ஸோ த சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் டோன்ட் பாஸ் ஃப்ரம் பேரண்ட் டு தேர் சில்ட்ரன். திஸ் இஸ் ஆல்சோ ஐ டிஸ்கஸ். ஒரு குழந்தையிலிருந்து, தட் இஸ் ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு குழந்தைக்கு இது கண்டிப்பா பாஸ் ஆன் ஆகாது. ஸோ அப்போ இந்த சொமேட்டிக் மொசைக்சிசம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக யூஎஸ்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் வந்து SMAHT அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெட்டாஜீனோமிக்ஸ், இந்த மெட்டா ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டடி. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் ஹாவ் சர்டன் செட் ஆஃப் ஜீனோம்ஸ். இந்த ஜீனோம் சீக்வன்சிங் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்ல செவரல் பில்லியன் டிஃப்ரெண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருக்க ஜீனோம்ஸை ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிகாஸ் அந்த ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணும்போது வி ஆல் வெரி வெல் நோ த டிஎன்ஏல தான் ஒவ்வொரு பேசிக் சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வேரியஸ் டிஎன்ஏஸ் இருக்கிறனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்கும், ஒவ்வொரு ஃபீனோடைப்ல இருக்கும், ஒவ்வொரு ஜெனட்டிக் மேக்கப்பும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல வேரியஸ் க்ரோஸ் அண்ட் கோர்ஸ் ஆஃப் காம்பினேஷன் பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்க கேரக்டர்ஸ் மாறுது, அவங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், இது எல்லாமே வந்து இந்த ஜீனோம்ல தான். இப்படி ஒரு டிசீஸோ இல்லை ஒரு மல்டி ஆர்கானிசத்தை, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் சாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் சாம்பிளில் வந்து வேரியஸ் பாக்டீரியாஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சாயில் சாம்பிள் எடுக்கிறாங்கன்னா அதில் வேரியஸ் பாக்டீரியாஸ் இருக்கலாம், இல்லை வேரியஸ் வைரஸ் இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து அதனோட ஜீனோம், அதனோட பேக் எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் மெட்டா ஜீனோமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் மெட்டா ஜீனோமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் entire nucleotide sequences. In the entire nucleotide sequences isolated and analyzed from all the organisms, நான் சொன்ன மாதிரி typically microbes, all the organism in bulk sample. ஒரு bulk sample எடுக்கிறோம், it can be a skinல இருந்து ஒரு tissue எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு soil இருந்து ஒரு sample collect பண்ணாலும் சரி. So this metagenomics is often used to study a specific community of microorganisms such as those residing on human skin, in the soil ஆர் இன் வாட்டர் சாம்பிள். ஏதாவது ஒன்றுல மொத்தமாக எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சீக்வன்சிங், ஜெனட்டிக் ஜீன் சீக்வன்சிங் பண்ணும்பொழுது கிடைக்கிற வேரியஸ் ஜீனோமுடைய அந்த ஸ்ட்ராண்ட்ஸை பேஸ் பண்ணி இது எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் மெட்டா ஜீனோமிக்ஸ். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் பர்சனலைஸ்டு மெடிசன்ஸ். அப்போ இந்த மாதிரி ரெகுலராக அஃபெக்ட் ஆகிற ஒரு பர்சன்னா அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, தென் மானிட்டரிங் எமர்ஜிங் பேத்தோஜன்ஸ், புதுசாக ஏதாவது பேத்தோஜன் எமர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு, தென் ஐடென்டிஃபைங் ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், then identifying drought tolerant crops identify பண்றதுக்கு, then drug manufacture for deadly diseases, the detection and surveillance of lumpy skin disease in cattle, and detection of emergence of drug resistant tuberculosis. இது எல்லாத்துக்குமே இந்த மெட்டா ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் genetically engineered insects. The genetically engineered insects, why it was in news அப்படின்னு பார்த்தீங்கன்னா in April 2023 Department of Biotechnology issued a guidelines for genetically engineered insects. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், GMO அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் ஆர் ஃபுட்டு, இது எல்லாத்த பற்றியும் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் படிச்சிருப்போம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா we have something called as ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே இருக்காங்க. ஸோ இந்த DBT தான் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பயோடெக்னாலஜி ரிசர்ச் எல்லாத்துக்குமே கைட்லைன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு ஏஜென்சி. இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு இன்செக்ட்ஸ்க்கான கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ஃபுட்ஸுக்கும் இன்செக்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். when it comes to genetically engineered foods, say for example BT பிரிஞ்சால் பற்றி பேசுகிறாங்க, இல்லை வந்து மஸ்டர்ட் பற்றி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் மஸ்டர்டு, இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியர்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா the consumer have the choice whether to accept that or reject it. வேணும்னா நம்ம வாங்கலாம், சாப்பிடலாம். சப்போஸ் அப்ரூவல் கமிட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, அதர் தேன் தட் இதை பற்றின நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டில் இட் இஸ் இன் த டிஸ்கஷன். வேற இந்த ஜெனட்டிக் இன்ஜினியர்டு இன்செக்ட்ல என்ன
ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இதை என்ஜினியர் பண்ணி வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா, தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் ரீகாலிங் இட். அதனுடைய எந்த ரேமிஃபிகேஷன்ஸாக இருந்தாலும் we need to face. அப்போ இது வந்து ரொம்பவே குரூஷியலான ஒரு விஷயம், வெதர் டு அக்செப்ட் இட் ஆர் ரிஜெக்ட் இட், ஆர் இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி அப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரியான இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியர்ட் இன்செக்ட்ஸோடைய யூட்டிலிட்டி அப்படின்னு வரும்போது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இன்செக்ட் இஸ் யூஸ்ட் அஸ் எ பிரிடேட்டர் ஆர் அ parasitoid, அப்போ அதை என்ஜினியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் அகேன்ஸ்ட் எனி பெஸ்ட் அஸ் அ வெக்டார். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் ஒரு ஹனிபி இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஹனிபியை ப்ராப்பராக என்ஜினியர் பண்ணி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஹனி கிடைக்கிற மாதிரியோ, அல்லது சில்க் வேர்ம் அப்படிங்கிற அந்த வேர்ம்ஸை வந்து ப்ராப்பராக ஜெனட்டிக் என்ஜினியர் பண்ணும்போது சீப் காஸ்ட் சில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியோ. ஸோ இந்த மாதிரி இந்த இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலயமா மெனிப்புலேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ப்ரொடக்டிவ் ஆர் எக்கனாமிக்கலி எஃபிஷியன்ட் ப்ராடக்டை டெலிவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஜெனட்டிக் என்ஜினியர்ட் இன்செக்ட்ஸ் மூலயமா நமக்கு கிடைக்க போகுது. பட் திரும்ப நம்ம எப்படி இந்த குளோனிங் அந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸில் எத்திக்கல் அண்ட் அதர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பற்றி பெரிய அளவில் இன்னும் டிஸ்கஷன் தான் போதே கண்டி நாலேஜ் எப்படி இல்லையோ, அதே மாதிரி தான் அந்த ஜெனட்டிக் என்ஜினியர்டு இன்செக்ட்ஸ் உடைய அதர் ராமிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் இல்லை. ஸோ அதனால இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்கெங்கே இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் வெக்டார் மேனேஜ்மெண்ட் இன் ஹியூமன் அண்ட் லைஃப் ஸ்டாக் ஹெல்த்தில், அல்லது மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேஜர் கிராப் இன்செக்ட் பெஸ்ட்ல, அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் through reduction in the use of chemicals. கெமிக்கலை பயன்படுத்தாம இந்த மாதிரியான பயாலஜிக்கல் predators யூஸ் பண்றதன் மூலமா, தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபார் ஹெல்த் கேர் பர்பஸ், ஆர் ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்ட் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி predators, parasites ஆர் பாலினேட்டர்ஸ் லைக் சில்க் worm, லாக் இன்செக்ட், இதை யூஸ் பண்றது. தென் engineering honeybees to make better quality and quantities of honey. And GE silkworms may be used to produce finer and cheaper silk. இது எல்லாமே நாம பயன்படுத்த முடியும். பட் ஸ்டில் இந்த கைட்லைன்ஸ் வந்து இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் இஸ் ஆன். நமக்கு இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிபிடி விச் இஸ் த இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் ப்ரொவைடிங் கைட்லைன்ஸ், இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் இன்செக்ட்ஸ்னா என்ன, அதனுடைய யூட்டிலிட்டினா என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும்.